ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரீசன்ட் வீடியோஸ் வந்து எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ வந்து அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மொபைலினுடைய அந்த மொபைல் பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா, அதனுடைய அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேமோட சேர்த்து அவங்க வந்து சொல்லி இந்த மாதிரி அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற பட்டன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. நானும் அப்டேட் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் வரல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக அவங்கன்னு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சொல்கிறேன், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கிறக்காக இந்த கிரியேட் அ ஷார்ட் ஆப்ஷனை தேடும்போது அது இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் மோடில் இருக்கணும், அதாவது இந்த மொபைல் வியூவில் இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 1 நிமிஷத்துக்கு பிலோவாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுனாலே அது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ அது ஷார்ட்ஸில் போகும், அதாவது ஷார்ட் ஸ்பீடில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அந்த பட்டன் ஷோ ஆகலாம் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் நீங்கள் யூடியூப் மெயின் ஆப்பில் போயிட்டு நீங்கள் நார்மல் அப்லோட் பண்ண போகும்போதே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது அதில் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியே தான் பேஜ் வந்து போகும். ஸோ அதை பொறுத்து எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் அப்லோட்ஸில் நார்மல் அப்லோடில் பண்ணாலும் சரி, இல்லைனா கிரியேட் அ ஷார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு பிலோவாக இருக்கக்கூடிய போர்ட்ரைட் மோட் வீடியோஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஷார்ட் வீடியோவாக தான் கருதப்படும். ஷார்ட் வீடியோவாக தான் அது இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்களாம் அப்படி பண்ணுறதில்ல, நார்மல் அப்லோட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது எதனால் போகுதுன்னா, லைக் வந்து அந்த வீடியோவே ஷார்ட் வீடியோ தான், லைக் போர்ட்ரேட் மோடில் 1 மினிட்டுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய வீடியோங்கிறதால. ஸோ அதுதான் விஷயம், மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்துல் கலாம் அபு அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ வார்னிங் எப்படி ரிலீஸ் பண்ணுறது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது இஷ்யூ வந்து தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது வேலிட் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் அப்பீல் பண்ணி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து எங்களுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்னிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே அவங்க வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி 1 டைம் தான் அப்பீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வேறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு இஷ்யூ தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வார்னிங் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா, ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது வந்து சேனலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து போகாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இது ஜஸ்ட்டு அதுலேயே கொடுத்துருந்த மாதிரி வார்னிங் தான். இது வந்து உங்களுக்கு சேனலில் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. மான்சேஷன் கூட ஈவன் அப்ளை பண்ணிக்கலாம். வார்னிங்கோ இல்லைனா கிளைமோ இல்லைனா ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒன்லி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை டிஸ்மிஸ் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. மற்றபடி அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அது இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சேனலுக்கு 1 டைம் வார்னிங் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஆகாயம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. தம்பி, நான் என்னோடய சேனலில் 1 இயராக வீடியோ போடுறேன், இனிமேல் கண்டினியூ பண்ணலாமா, ரிப்ளை ப்ளீஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1 இயருக்கு மேலேயும் கண்டிப்பாக பண்ணலாங்க. பர்டிகுலராக அந்த மாதிரி அந்த 365 நாளுக்குள்ளே நீங்கள் 4000 மணி நேரம் ரீச் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அது வந்து 365 நாள்னு இருக்கே தவிர, லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து 1 இயர்க்குள்ளே முடிக்கிறோம், அதுக்கு அடுத்து உங்களால் சேனலே ரன் பண்ண முடியாது, அதுக்கு அடுத்து சேனல் ரன் பண்ணால் வேஸ்ட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும். அந்த 1 இயர் அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அந்த லாஸ்ட் 12 மந்த் இந்த 365 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் மான்சேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நினச்சி எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் மான்சேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாலும், அதாவது இந்த லாஸ்ட் 365 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து மான்சேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது ஒரு கொஸ்டினாகவே நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். லைக் அந்த சேனல் அதுக்கடுத்து 10 மினிட் வருமா, இல்லை சேனலுக்கு ஏதாவது இஷ்யூ வருமா, இல்லை சேனலே வேஸ்ட்டா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே திங்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கண்டினியூவாக உங்களுடைய கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, ட்ரெண்டிங் டாப் 5 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது தலைவா, ஷார்ட்ஸ் வந்து ஓவரால் வீடியோஸ் 10 மில்லியன் வியூஸ் போனால் ஷார்ட்ஸ் ஃபண்ட் கிடைக்குமா,
இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2023 ஜனவரி மந்தோட முடிஞ்சுது. அதாவது ஜனவரி மந்த்துக்கான ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் வந்து பிப்ரவரி மந்த் வந்தது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன இயரே சொல்லியிருந்தாங்க. 2023 ஸ்டார்டிங்கில் 1 மந்த்துக்கு மட்டும், அந்த ஜனவரி மந்த் மட்டும் நாங்கள் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து கொடுப்போம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கிடையாது, இது வந்து முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் வந்து வருது. ஷார்ட்ஸ்லேயே மானிட்டரைசேஷனுக்கான ப்ரொசீஜர் எப்படி லாங் ஃபார்ம் கட்டத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அந்த மாதிரி கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 மில்லியன் வியூஸ் நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மானிட்டரைசேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்ரூவ் ஆனிச்சுன்னா நீங்கள் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் ஷார்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுலேயும் ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரெவன்யூ வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கும், ஆட் ரெவன்யூ வந்து. ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வேறு ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்தது வரைக்கும் பார்க்கும்போது ஜனவரி மந்த்தே ஷார்ட்ஸ் ஃபண்ட் 2023 முடிஞ்சிருச்சு, அது ஸ்டார்டிங் மந்த்லேயே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஷார்ட்ஸ் ஃபண்ட் கிடையாது. ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ், அதாவது இந்த லாங் டேர்ம் போகிற இந்த ஆட்ஸ் ரெவன்யூ வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது, மானிட்டரைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரியா ஃப்ளேவர்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலில் கேட்டிருக்காங்க. அதாவது ஹாய் ப்ரோ, எனக்கு வந்து மே 31 வந்து தான் மானிட்டரைசேஷன் வந்து ஆச்சு. அப்போ இன்னைக்கு டேட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வியூஸ்க்கு மட்டும்தான் ஏர்னிங்ஸ் வந்து வருமா, இல்லை மானிட்டரைசேஷன் ஆனதுக்கு முன்னாடி வந்த வியூஸ் எல்லாம் மணி வந்து வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆன உடனே வர்ற வியூஸ்க்கு தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ வியூஸும் இதில் இம்பார்ட்டன்ட் தான். பட் வியூஸ் மட்டும் இல்லை, அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி போடுறீங்க அண்ட் அது எந்த மாதிரியான ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ரிலேட்டடான ஆட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போ அந்த மாதிரி சில விஷயங்களை பொறுத்து இருக்கலாம். ஸோ மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓல்டு வீடியோஸ்லேயும் ஸ்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மானிட்டரைசேஷன் ஆனதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்கலாம். மொத்தமாக டோட்டலாக வரும். அது ஸ்டார்டிங் டயத்தில் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.04 இப்படி தான் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரெவென்யூ அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், போக போக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆயிரும். ஸோ எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அப்கமிங் Q&A அண்ட் லைவ்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க என்னுடைய கொஸ்டின் வரலையே ப்ரோ, என்னுடைய கொஸ்டின் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி சண்டே லைவ் இருக்கும், இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு அதான் கேஸ் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேள்வி சந்தேகம்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மேலே வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.